சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கருணாயகம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷர். நம்ம ஒரு நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்புக்கு வேண்டி அரச மரம், அந்த அரச மரத்திலிருந்து கீழே விழுந்த இலையில எடுத்து தீபம் போடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். அதை பிள்ளையாருக்கு தொடர்ந்து சிதம்பரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அங்கே ஏற்ற ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு குடும்பம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அண்ணன் தங்கச்சி அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்த வேலை வாய்ப்பு இல்லாதங்காட்டி பொண்ணு தேடி கிடைக்கவே மாட்டேங்கிறது, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ தொழிலுக்காக வேலை வாய்ப்புக்காக அவங்க ஏற்ற ஆரம்பித்தாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு ஒரு நல்ல சகுனம், சுப சகுனமாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடச்சிது. எக்ஸ்டர்னல் கோர்ஸ், அதை சின்ன சின்ன கோர்ஸஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அந்த கோர்ஸ் ரீதியாக அவர் என்ன எதிர்பார்க்குறோம் அந்த வேலை கிடச்சிது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு அற்புதமான மெசேஜ் நம்ம ஆஃபீஸுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த அரசமலையில் விளக்க சொல்லியிருந்தோம். நான் எதேர்ச்சியாக அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தது, எனக்கு கனெக்டாக இருந்தது. நான் அது எனக்கு உடனே அதை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறையா பேர் நான் எங்கே வெளியில் போகிறேனோ அல்லது என்னுடைய முருகாசிஸ் இன்ஸ்டாவில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல், நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நான் அப்போ தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டாக எனக்கு தேவையான விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க சார். ராசி பலனை பார்த்தேன், எனக்கு தேவையான விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க சார். அது என்னமோ எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. கீழே கமெண்ட்ஸ்லேயும் இது கொடுக்குறாங்க. 100% ட்ரூ, 200% ட்ரூ அப்படின்னு போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. நாம் ஒரு விஷயத்தை தேடி போகிறோம், ஒரு விஷயத்தை மனசில் நினைக்கிறோம், அது தானாக நமக்கு ஒரு பதிலாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிமித்தம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைய தினத்தில் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்க்க போகிறோம். 15/11/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசுருடன் ஐப்பசி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:51 வரை பூரம், பின்பு உத்தரம். இன்றைய திதி அதிகாலை 4:55 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை 1:51 வரை, பின்பு இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்தில் ஏகாதசி விரதம் விசேஷ பலன்களை தரும். சனிக்கிழமை ஏகாதசி. இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவோம். கடைசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா நான் யோகா கிளாஸ் நடத்தும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 3ஆக பிரிச்சுருந்தேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒன்று இன்டர்மீடியட் கிளாஸு, அட்வான்ஸ் கிளாஸு, பேசிக் கிளாஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறையா பேர் பேசிக் கிளாஸ் சேர மாட்டாங்க. இல்லை சார் நான் இன்டர்மீடியட் கிளாஸ் சேர்ந்துடுறேன், அட்வான்ஸ் கிளாஸ் வேண்டாம், இன்டர்மீடியட் கிளாஸ் சேர்ந்துடுறேன்னுவாங்க. இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி பயிற்சி அதான்னுவாங்க. ஆனால் இன்டர்மீடியட் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் சார் இப்போ நான் பேசிக் கிளாஸே சேர்ந்துக்கிட்டேன் சார் அப்படின்வாங்க. இது ஜிம் மாஸ்டர்ஸுக்கும் இந்த அனுபவங்கள் நிறையா இருக்கும். எஸ், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பேசிக்லேருந்து போகணும், இன்டர்மீடியட் கிளாஸ் போகணுங்கிற ஆசைகள் நமக்கு எப்போவுமே இருந்துட்டுருக்கும். அதனால் சில விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். அது எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம். அது ஒரு ரெவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். இல்லை ஸ்டைல் ஆஃப் நமக்கு படித்தம்போது வேறு மாதிரி இருக்கும், இப்போ எடுக்கக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது. இது படிப்பு, வாழ்க்கை, வேலை, தொழில் எல்லாத்துலேயும் அது நமக்கு சேரும். ஸோ ஆக எப்போ எதை ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப நாள் அதில் கேப் விழுந்துருதுன்னா திருப்பியும் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். அப்படி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய ஐடியாஸ் வரும், புது புது கருத்துக்கள் வரும், புது புது விஷயங்கள்லாம் அது மனசில் வரும். எழுதி வச்சுக்கோங்க, பின்னாடி அது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறும், நல்ல பலன்களை கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, கான்டென்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலி சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே,
இன்றைய தினம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருக்குது. எனக்கு என்னமோ தூக்கம் வருது, அதெல்லாம் சரி கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் எடுத்துக்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் 12ஆம் இடம் வேலை செய்யுது. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயன பாவம்னு சொல்லுவாங்க. தூங்காத நேரத்தில் நம்ம உட்காந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது, அதே சமயத்தில் எதையா யோசிச்சுட்டு இருக்கிறது, இல்லை முழிச்சுன்னு இருக்கிற நேரத்தில் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னால் தப்பே கிடையாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில விரயங்கள் இருக்குது, சுப விரயமாக பண்ணிக்கோங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பு ஆன்சைட், வெளிநாடு, அப்ராடில் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். நினச்சது நடக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் கூட வேலை செய்கிறவா அந்த வேலையை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, தனியாக விட்டுட்டு போயிட்டாலே. வீடு பக்கத்தில் குடியிருந்தா நல்ல மனுஷர், அவர் விட்டுட்டு போயிட்டாரே, நான் என்ன பண்ணுறது, இப்படி எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகி அட்டாச்சாகி எதையுமே தனியாக செயல்படுத்த முடியாமல் கூட அவள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இவா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அவளுக்கு டிக்கெட் போட்டு கூடவே கூட்டின்னு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி ரிஷபராசி அன்பர்கள் 1க்கு 2 பே கொடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமேல் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே சோலோவாக ஜெயிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த காரியம் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு சில விஷயங்களில் லாபம், ஒரு சில விஷயங்களில் விரயம் ஏற்படும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். டிக்கெட் புக்கிங்கே பல காசு போயிடுது சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது, பிரயாணம் அலைச்சல், தேவையில்லாத காசு, 1க்கு 4 பேர்த்த வேலைக்கு வைக்கிறது, இப்படி தான் என் லைஃப்பில் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் செலவாயிட்டே இருக்குங்கிற வருத்தங்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டாப்பாக வரும், கவலைப்பட வேண்டாம். ப்ரமோட்டர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டாப்பாக வரும். அதே போன்று ஃபேன்சி ஸ்டோர், காஸ்மெட்டிக் சம்மந்தமான, ஸ்கின் கேர் சம்மந்தமான சில கிளினிக்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு எப்பவுமே ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களை சார்ந்த அதில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய, பின்னாட்களில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துவார், கடைசியில் உங்களுக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி எதுவும் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பு சம்மந்தமான இமெயில்ஸ் அல்லது மெசேஜஸ் அல்லது ஒரு நபர்களை சந்திக்க வேண்டி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு குட் சைன், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்பவுமே பிரமாதமாக இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு டாப் 100ல் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பட் இன்றைய தினத்தில் எனக்கு அப்படிலாம் இல்லை சார், என்னமோ செல்ல சார், அதாக்கும் சார், இதாக்கும் சார், வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஜாதக ரீதியாக தான் பிரச்சனை இருக்கும், தசாபுத்தி ரீதியாக இருக்கும். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக பெட்டராக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. எப்பவுமே நம்ம எதிர்த்து பேசுவோம் சில நேரங்களில், நம்மளுடைய சூழ்நிலை காரணம்னா இப்படி வேறு வழி கிடையாது, இப்படி சொன்னால் தான் அவளுக்கு புரியறதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அப்படி மனசு அப்படியே சங்கடமாக, ஐயோ ரொம்ப பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். திருப்பியும் இல்லை இப்படி சொன்னால் தான் அவளுக்கு புரியும், சும்மா கிடையாது அப்படின்னு நீங்களே அது மாற்றிட்டு திருப்பியும் ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்கப்படாதா, இந்த மாதிரி சில எமோஷ்னலில் மாட்டி திருப்பியும் அறிவாக யோசிப்பேன், திருப்பி எமோஷ்னலில் மாட்டி அறிவாக யோசிப்பேன். அப்படி யோசித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. அதே மாதிரி கோவத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. எல்லாத்தையுமே நாம் நடத்துகிறோங்கிற எண்ணங்களை விட்டு தானாக எல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃப்ளோலேயே போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ தான் சந்திராஷ்டமம் முடிஞ்சுது, அதனால் அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்ச கையோட ஒரு நபருக்கு கால் அடிபட்டு திருப்பி எந்திரித்து நடக்கும்போது அது மெதுவாக தான் நடப்பார், பட்ட இடத்துலேயே படும்ன்ற யோசனைகள் இருக்கும் இல்லையா. அதனால் சந்திராஷ்டமம் முடிஞ்ச கையோட நம்ம வேகமாக செயல்படுத்த வேண்டாம். ஒரு 2 நாள் விட்டுட்டா மீதி எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் போராடி ஜெயிப்பீங்க. அதே சமயத்தில் மற்றவங்களை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு சார்ந்த நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. உத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. முடிவு எடுக்கிறது தப்பு கிடையாது. நம்ம முடிவே, நம்ம மனசே நம்ம தப்பாக லீடு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பெரியவங்க கிட்ட கேட்டுண்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சில நேரங்களில் கோவப்பட்டு பேசி ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாமளே சாரி கேட்குறதுல தப்பே கிடையாது இல்லையா? அதில் சின்ன ஒருத்தர் கடையில் எதையும் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம தட்டி விட்டாலும் சரி, அந்த சாரியை சொல்கிறது அதுக்காக கவலையே படக்கூடாது. அது ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட தப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி வாதாடலாம், அதை பற்றி நின்று சொல்லலாம், பேசலாம், தப்பு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துட்டிங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும். பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் இப்போ இது வாங்கணுமா அப்படின்னு பெரியவங்க கேட்கக்கூடிய பொருட்களை வாங்காதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சுதர்சனர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதை எடுத்தாலும் அப்படி சக்ஸஸாக டக்குன்னு முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த ரேஸ் ஓகே தான், அது லைஃப்பில் இருக்கலாம். ஆனால் வண்டியில் வாகனத்தில் இருக்கலாமா? நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ரேஸராக இருந்தால் இருக்கலாம். இல்லை நான் சும்மா ஒரு ரேஸுக்காக நான் போகிறேன், நான் ஹைவேஸில் போயின்னு இருக்கேன், என்னை பார்த்து 2 முறுக்கு முறிக்கிறேன், நானும் முறுக்கி காமிக்கிறேன், நானும் ஸ்பீடாக ஓட்டி காமிக்கிறேன். நெவர் எவர் டூ தட். நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க, பேலன்ஸ்டாக செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கால சூழ்நிலை, கால சக்கரம் பார்த்துட்டிங்கன்னா யாரு கூடயோ போட்டி போடுற மாதிரி, எங்கேயோ போட்டி போடுற மாதிரி உங்களை தள்ளிட்டு போயிடும். அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. நிதானமாக செயல்படுங்க. எப்போவுமே ஒரு சமமான நிலையில் மனசை நீங்கள் வைக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குலதெய்வம் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், நினைச்ச காரியங்கள் நடக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே சமயத்தில் ஒரு 8 விஷயங்கள் இருந்தால் 6 விஷயம் சக்ஸஸ் ஆகும், 2 விஷயம் சக்ஸஸ் ஆகாது. இப்போது கொஞ்சம் அப்படியே மாறுதலை யோசிச்சு பாருங்கள். இந்த 6 விஷயம் சக்ஸஸ் ஆனதில் பூரா பிரச்சனை வரும். 2 சக்ஸஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சது இல்லையா? அதில் தான் நிம்மதியே கிடைக்கும் உங்களுக்கு. அப்பாடா நல்ல வேலை, அது மட்டும் நடந்துருந்தால் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? இந்த 6ம் போட்டு படுத்தி எடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாறும். அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு 100% திருப்தி தர மாதிரி இருந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. மறைமுக எதிரிகள் வேலை வாய்ப்புலையோ, தொழிலையோ, வீட்லேயோ, வெளியிலையோ எல்லா இடங்கள்லையும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அவங்க எப்போவுமே உண்மையை தான் பேசுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு நெட்வொர்க்கிங் சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கூடி வரும். மாற்றங்கள்னால ஒரு திருப்தி வருதுன்னு சொன்னால் சில பேர் ஜென்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னமோ வேலை பிடிக்கவே இல்லை, என்ன காரணம் பிடிக்கலை, என்ன காரணம் பிடிக்கலைங்கிறன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் ஒரே விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும். எதுவுமே ஒரு புதுசாக இல்லை, ஒரு சேலஞ்சிங்காக இல்லைங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதுவே நிறைய பெண்களுக்கும் அந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும். பேசாமல் நான் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் போகணும், வேறு ஏதாவது ஒரு வெஞ்சரில் போகணும். பட் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை இது என்ன ஒரு அதுலேயே மொனாட்டனஸாக அதை என்னை போட்டு செய்ய வைக்கிறது எனக்கு ரொம்ப மன திருப்தி இல்லாமல் ஹர்ட்டிங்காக இருக்குங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்கள்ல. இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள், எல்லா விஷயங்களும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, எல்லா விஷயங்களும் மாறுறதுக்கு, எல்லா விஷயங்களும் மாற்றுறதுக்கு, முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இதில் இருக்கலாமா, பேசாமல் நம்ம வேறு ஏதாவது விஷயங்கள் ஆரம்பிக்கலாமான்னு தோணும். பேசாமல் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை பொலிட்டிக்கலில் இருக்கலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல் பொலிட்டிக்கலுக்கு நான் போகலாமா, நான் சினிமாவில் இருக்கலாமா, இதில் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலையில் இருக்கலாமா, தொழிலில் இருக்கலாமா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்களில் ஒரு குழப்பம் இருந்த விஷயங்களில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். தனுசு ராசி என்பவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்க, விற்க, இடம் மாற்ற ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரமாதமான நாள். ப்ரமோட்டர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கான்ட்ராக்டர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும்.
ஒரு மிகப்பெரிய விளையாட்டு இடத்துல ஒரு நண்பர் பழக்கமாகிறார். அந்த நண்பர் மூலமாக பிஸ்னஸ் வருது. அந்த பிஸ்னஸில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து பழகுறீங்க, பேசுகிறீங்க. இது விளையாட்டு இடம் அல்லது கிளப்பில் இல்லை ஏதேனும் ஒரு இடத்துல வந்து சம்மந்தப்பட்டு பேசுகிறீங்க. அந்த பிஸ்னஸில் நான் எதிர்பார்க்காத லாபம் எப்படி நடந்ததுன்னே தெரியல. இறைவன் தான் என்னை காப்பாற்றினார். ரொம்ப சூப்பராக என் லைஃப்பில் இப்போ ரொம்ப நன்னா இருக்கேன். இந்த மாதிரி சோஷியலான பிளேசஸில் வந்து ஒரு இடத்துல ஒரு நபர்களை சந்தி அது பிஸ்னஸுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் எந்த கெட்ட வழிக்கும் போகக்கூடாது, நல்லதை மட்டும் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரேனும் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே செயல்படுத்தக்கூடாது. எப்பவுமே நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல் இதில் எப்பவுமே கான்சன்ட்ரேட்டாக இருந்துருக்கும். எந்த ஒரு அபிலாஷத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அதை அப்படியே கடைபிடிக்கிறது நல்லது. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுனும் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்கு பிரமாதமாக இருக்குது. இந்த 7.5 சனியில் ஒரு ஸ்டெப் அகலக்கால் வைக்கக்கூடாது. தெரியாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அதுக்குண்டான சோர்ஸ் எல்லாம் உருவாக்கி விட்டு அதை செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் மிகப்பெரிய வெற்றி பிரயாணமாக மாறும். நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். திருமண காரியங்கள் வெற்றி பெறும். ஒரு விஷயத்தை பற்றி பேச வரீங்கன்னா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குனால அற்புதமான வாய்ப்புகள். பணவரவுகள் கூடி வரும். நினைச்ச காரியங்கள் நடக்கும். சில தடங்களாக அந்த காரியம் வெற்றி பெறும். திடீர் பணவரவுகள் உண்டு. பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட யாராவது திணிச்சாங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுடுவீங்க. கொஞ்சம் நேரத்தில் அது நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த கோவத்தை வேறு யார்ட்டையாவது காமிப்பீங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முந்தியெல்லாம் ஒரு விஷயத்தை பேசினாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி பேசுவீங்க இல்லையா, இப்போல்லாம் ஒரு விஷயத்தை பேசினாங்கன்னா அதில் பாதி தான் பேசுவீங்க, மீதியை சிரிச்சுட்டு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்கு வருத்தம் இல்லை, சரி இதை கேட்டாலும் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறத இப்படி தட்டிட்டு போயிட்டே இருந்துட்டுருப்பீங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இப்படி மாறினாங்க, ஏன் முந்தி மாதிரி இல்லையே, முந்தி மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க, இப்போ எல்லாத்தையும் மனசுலேயே போட்டுருக்கா, ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்து விட்டுருவீங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அழகாக ஹேண்டில் பண்ணி அழகாக அதை கொண்டு வந்து அழகாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீன ராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சுவாமிமலை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சந்திராஷ்டமத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே எனர்ஜியை வந்து வெளிப்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். எனர்ஜி மற்றவாட்டேருந்து நெகட்டிவான எனர்ஜி வாங்கிக்கொள்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எனர்ஜினா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஏதேனும் ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க, கெட்ட விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் மனசில் குழப்பம் இருந்தால் அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் திடீர் சம்பவங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன். திடீர் சம்பவங்கள்னா டக்குன்னு மாப்பிள வா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பைக் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க, கார் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க, போகக்கூடாது. இரவு நேரம் பிரயாணத்தை பண்ணக்கூடாது. திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சந்திராஷ்டமம் என்ன பண்ணுன்னா, எப்பவுமே நம்மளுக்குள்ளே என் மனசு எனக்கு உண்மை தான் சொல்லும், என் மனசு எனக்கு கரெக்டாக தான் சொல்லும், என் மனசில் தோணுச்சு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை உடச்சிடும் இது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் மனசு தோன்றதே உங்கள் மனசையே பொய்யாக்கி விட்டுரும். ஏன்னா மனோகாரகனான சந்திரன் பலம் இல்லை என்றால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்களையே தப்பாக தோண வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, அதான் பெரியவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி சார் நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது, எப்படி சார் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது? சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு உங்கள் மனசை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் காலையில் தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், சந்திக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது, திடீர் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வருது, மனசை வந்து ரிலாக்ஸ்டு மூடில் வந்து வச்சுக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்குது, சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். எப்போவுமே இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை வணங்குறது உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க, ஒரு வைராகி எடுப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அன்றைய தினத்தில் தோணக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் வீட்டை விட்டு சண்டை போட்டு வெளியிலலாம் கிளம்பி போயிடுவா, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாள். இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு இந்த பிரிவுகள் ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். திருப்பி சேர்த்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் யாராவது பிரிந்தவர்கள், டிவோர்ஸ் ஆனவங்க, அதே மாதிரி தள்ளி போனவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவங்க சண்டை வந்துடுது, சந்திராஷ்டமத்தன்னைக்கு அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால்
திருப்பி சேர்த்துறது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருப்பி சேர்ந்தாலும் திருப்பி ப்ராப்ளம் இருக்கும், திருப்பி சேர்ந்தாலும் திருப்பி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ரொம்பவுமே இந்த சந்திராஷ்டமத்தில் கவனம் என்பது தேவை. சில அஸ்ட்ராலஜர் சொன்னாங்க சார், அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க சார். அது அவங்களுடைய கருத்துக்கள், யாருடைய கருத்துக்களுக்கும் நம்ம வந்து நடுவில் சொல்லக்கூட கிடையாது. யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பாதிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பாதிக்குதோ, பாதிக்கிறவங்களுக்கு இனிமேல் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நிறையா பேருக்கு இதோடைய அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் நான் சொன்ன விஷயங்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு எப்படி நம்ம விவேராக இருக்கிறது, எப்படி நம்ம வந்து நம்மளை அவேராக வச்சுக்கிறது அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதி சாமர் மகேஷ்.